என்னது ஏசு கிறிஸ்து திரும்பி வர போறாரா, வந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறாரா இப்படின்னு கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே பதில தான் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலேயே அதி சீக்கிரமாக என்னுடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதற்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் தோன்றும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த அடையாளங்களை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்கவிருக்கும் அடையாளங்கள்ல 4வது அடையாளம் மிகப்பெரிய அசைவுகள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் சண்டையிட்டுக் கொள்ளும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும், இவைகள் அனைத்தும் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார்னு வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, நம்ம வாழ்கின்ற இந்த காலகட்டத்துல தான் இவைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உணர்வடைய வேண்டியது நாம தான் இல்லையா? ஏசு கிறிஸ்து அதி சீக்கிரமா வரப்போகிறார். அதற்கான அடையாளங்களை தான் நம்ம சுற்றிலுமா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பிறருக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை பற்றி சொல்லுவோம்.